திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. இருள் நீங்கினால் இன்பம் பயக்கும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். மருள் நீங்கி மோசரு காட்சி ஒன்றா. இருள் என்பது உடம்பால் வந்ததா? இருள் என்பதுக்கு என்ன பொருள்? அறியாமை. இருள் என்பதுக்கு என்ன பொருள்? காமம். அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும். வள்ளுவன் சொல்வான் இதில், இன்பம் எடையராது என்றும் அவாய்வனும் துன்பத்துள் துன்பத்துள் துன்பங்கடின்னா உள் துன்பம் அது. அப்போ இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இருள் நீங்கும். அப்போ இருள் என்பது என்ன? காமம். அது அறியாமை, அது விஷம். இன்பம் இருள் நீங்கும் எப்போது? ஞான பண்டிதா, சர்க்குருநாதா, மவனகுருநாதனே, முருகா, நீ தான் பெரிய மனிதனாச்சு. யாராலும் வெல்ல முடியாத விஷயத்தை வென்ற பெருந்தகையே, என எத்தனையோ பாவிகள் ஐயா உன் விஷத்தேகத்தை நீக்கி இன்னைக்கு ஒளி உடம்பு பெற்றிருக்கிறான். நானோ பாவிதான். இந்த பாவிக்கு காரணம் காமமா, உடலா, உயிரா, அறியாமையான? நான் பாவிதான். என்ன காரணம்? காமதேகத்தில் இருப்பதால் நான் பாவியாக இருக்கிறேன். உன்னை கேட்கிறேன், கையேந்துகிறேன், யாசிக்கிறேன். எத்தனையோ பாவிகள் உன் ஆசி பெற்றிருக்கிறார்கள். பாவி என்று சொன்னால் அவன் காமதேகம் உள்ளவன். காமம் இருந்தால் அறியாமை உள்ளவன். காமம் இருந்தால் கோபம் உள்ளவன். காமம் இருந்தால் மூர்க்கத்தனம் உள்ளவன். காமம் இருந்தால் ஜாதிவெறி உள்ளவன். காமம் இருந்தால் வஞ்சனை உள்ளவன். காமம் இருந்தால் பழிவாங்க உணர்ச்சி உள்ளவன். காமம் இருந்தால் யான் என்று கர்வம் உள்ளவன். காமம் இருந்தால் தானே பெரிய மனிதன் என்றான், பெருமிதம், திரும்ப யான் என்ற கர்வம். இந்த காமத்தை அவன் வென்றவர்கள் அவர் ஞானிகள். அவரை கேட்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா அவன் ஆசி பெற்றிருக்கிறான். நானோ பஞ்சமா பாவி. நான் என்னை போன்ற பாவிகள் எத்தனை பல பேர் உன் திருவடியை பிடித்திருக்கிறான். ஆனோ என்ன நான் என்ன பாவம் செய்தேனோ? உருகி தானிக்க நினைக்கிறேன் தாயே, முடியவில்லை. நான் என்ன பாவம் செய்தேன்? அதுக்கும் உன் ஆசி வேண்டும். உருகி தியானிக்க தியானிக்க நான் நினைக்கலாம், ஆனால் எனக்கு அருள் செய்ய வேண்டும். உன் ஆசி இல்லாமல் நான் உன் திருவடி உருக முடியாது, உருகி தியானிக்க முடியாது. தியானம் உன்னுடைய திருவடியை தியானிக்காமல் எனக்கு காமதேகம் இருள் நீங்க முடியாது. காமதேகம் நீங்காமல் எனக்கு தெளிவு வராது. காமதேகம் அறியாமை உண்டு பண்ணுகிறது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசரு காட்சியார். காமதேகத்தில் தான் மருள் என்ற மயக்கம் இருக்கும். இருள் நீங்கி இன்பம் தரும். இருள் நீங்கினால் இன்பம் பயக்கும், இன்பத்தை உண்டு பண்ணும்.